ஹாய் ஹலோ வெல்கம். ஒரு ராஜ்யத்துல ஒரு ராஜா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு வயது மூப்பு காரணமா என்ன பண்றாரு, தன் மகனை ராஜ்யத்துல உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால என்ன பண்றாரு, அவன் மகனுக்கு 14 வயது ஆகுது. அவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த இளவரசருக்கு 7 மனைவிகள் இருக்காங்க. ராஜ்ய பொறுப்பைனால செய்ய முடியாது, எனக்கு வயது மூப்பு காரணமா என் மகனாகிய இளவரசர் கிட்ட அந்த ராஜ்யத்தை நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றாரு. சிறு வயசுல இளவரசர் பார்க்க ஆரம்பிச்சார் ராஜ்யத்தை. அவர் சிறு வயதுன்றதுனால என்ன பண்றாரு, படிச்சுட்டு இருக்காரு. படிக்கிறதுக்காக என்ன பண்றாரு, தினமும் குரு கிட்ட போய் படிக்கிறாரு. அதுக்கு இளவரசர் குதிரை மேல ஏறிட்டு போய் படிக்கிறார். இளவரசர் குதிரை மேல போயிட்டே இருக்கும்போது என்ன பண்றாரு, ஒரு பெண் வந்து என்ன பண்றாங்க, தண்ணி கொண்டு வராங்க. ராஜா, நான் தினமும் உங்களை பாக்குறேன், நீங்க இந்த பக்கம் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நான் அறிவை கத்துக்க போறேன் அப்படின்னு. ஓ, நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நான் தினமும் தண்ணி எடுத்துட்டு போறேன். சரி, உங்களுக்கு திரியா சரித்திரம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி கேரியர் பெண் வந்து என்ன பண்றாங்க, ராஜா கிட்ட கேக்குறாங்க. திரியா சரித்திரமா, எனக்கு தெரியாதே அப்படின்னாங்க. திரியா சரித்திரம் இது உங்களுக்கு தெரியலையா, போய் உங்க குரு கிட்ட திரியா சரித்திரம் என்னன்னு போய் கேளுங்க அப்படின்றாங்க. அப்ப ராஜாவுக்கு ஒரு மாதிரி கோவமா குதிரையை விட்டுட்டு போயிட்டே இருக்காரு. தன் குரு கிட்ட போய் கேக்குறாரு, குருவே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா போக்குறாரு. கண்கள்லாம் செவந்து இருக்கு. எனக்கு நீங்க திரிய சரித்திரம் சொல்லி தரல அப்படின்னு சொல்லிட்டு கோபமா கேக்குறாரு. அப்ப குரு சொல்றாரு, திரியா சரித்திரம் வந்து ஒரு பெண்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிற விஷயம், தேவையில்லைன்றக்காக நான் கத்து கொடுக்கல அப்படின்றாரு. இல்ல, நான் முழுசா கத்துக்கணும் அப்படின்னா, ஆனா இந்த திரிய சரித்திரம் கத்துக்கிட்டா சில நேரத்துல நம்ம நிறைய ஆபத்து கூட நிகழ்ந்துடும், அதனாலதான் நான் உங்களுக்கு கத்து தரல அப்படின்னு மறுபடியும் குரு சொல்றாரு. இருந்தும் ராஜா வந்து, நான் தான் இந்த ராஜ்யத்துக்கே ராஜா, நீங்க வந்து நான் சொல்றத நீ கேட்கணும், எனக்கு திரிய சரித்திரம் சொல்லி கொடுங்க அப்படின்றாங்க. உங்க விருப்பம் அதுவேனா, நான் கண்டிப்பா சொல்லி தரேன்னு சொல்லிட்டு திரியா சரித்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்படியே நாட்கள் போது. கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகுது. திரியா சரித்திரத்தை இளவரசர் படிச்சு முடிச்சிடறாரு. 1 வருடம் ஆகுது. 1 வருடம் கழிச்சு குரு சொல்றாரு, நீங்க வந்து உங்க படிப்பை முடிச்சிட்டீங்க, இனிமே நீங்க உங்க ராஜ்யத்தை பார்க்கலாம், நீங்க உங்க அரண்மனைக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் வணக்கம் கூறி நான் விடைபெற்று வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போகும்போது என்ன பண்றாரு, குரு அந்த இளவரசரை நிறுத்துறாரு. நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாரு. சொல்லுங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து ஒரு பரிசளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசைக்கருவியை உன்னை பரிசளிக்கிறார். இந்த இசைக்கருவி பாத்தீங்க அப்படின்னா, இதை நீங்க காதுல வச்சீங்கன்னா நீங்கள் ராஜா போல இருக்க மாட்டீங்க, சாதாரண மனிதர் போல இருப்பீங்க, உங்களால யாரும் கண்டுபிடிக்க முடியாது, மற்ற யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இந்த கருவியை கொடுக்கிறாரு. அப்ப இந்த கருவி டெஸ்ட் பண்றதுக்காக என்ன பண்றாரு இளவரசர், சரி இந்த கருவியை நமக்கு குரு கொடுத்திருக்காரு, நம்ம இந்த கருவி வேலை செய்தா இல்லைன்னு நம்ம டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அன்று இரவே தன் அரண்மனைக்கு போறாரு. அன்று இரவு பாத்தீங்கன்னா 12 ஆகுது. தன்னுடைய 7 மனைவிகளும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்றாரு, ஒரு காட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. காட்டை நோக்கி போயிட்டு என்ன பண்றாரு, அந்த கருவியை தன் காதுல பொருத்திக்கிறாரு. பொருத்திட்டு ஓரமா நின்று பாக்குறாரு, யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்காரு. 1 வருடங்களுக்கு முன்பு அந்த தண்ணி எடுத்துக்கொண்டு போன பெண்ணை வந்து அந்த காட்டுல பாக்குறாரு. டைமும் 12க்கு மேல இருக்கும். இப்ப இந்த பெண் இந்த இடத்துல என்ன பண்றா, அதுவும் ஒரு தட்டுல உணவு எடுத்துக்கொண்டு வரா, யாருக்கா உணவு தராளோ, சரி நம்ம இவளை பின்தொடருவோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவளை பாக்குறாரு. அந்த தண்ணி கொண்டு போற பொண்ணுக்கு வந்து ராஜாவை அடையாளம் தெரியல. அவன் வந்து காட்டுல ஒரு குடிசை இருக்கு. அந்த தண்ணி கொண்டு போன பொண்ணு வந்து கிடுகிடுன்னு ஓடி போறா. அந்த காட்டு நடுவுல ஒரு குடிசை இருக்கு. அந்த குடிசையில ஒரு முனிவர் வாழ்றாரு. அந்த முனிவர் பேர் மகாத்மாஜி. அப்ப இந்த தண்ணீர் கேரிய பெண் வந்து என்ன பண்றா, கிடுகிடுன்னு போறா. போன உடனே உள்ள சாப்பாடு தட்டை எடுத்துட்டு போறா. அப்ப இளவரசர் என்ன பண்றாரு, தெரியாம அந்த ஜன்னல் வழியா நின்று பாக்குறாரு, இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அந்த தண்ணீர் கேரியர் பெண் வந்து என்ன பண்றா, வாங்க உணவு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த முனிவரை கூப்பிடுறான். ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் கேட்கிறாரு அந்த பெண் கிட்ட. நான் திருமணமானவன், என் கூட கணவர் இருக்காரு, என் கணவர் உறங்குறதுக்கு நேரம் ஆச்சு, அதனாலதான் வந்து நான் இவ்வளவு லேட்டா வர முடிஞ்சது இங்க அப்படின்னு சொல்லு. சரி சரி, அப்ப என்ன பண்ண, உங்க கணவர் உனக்கு மிகவும் தொந்தரவா இருக்காரு. ஆமா ஆமா, உங்களை பார்க்க வர்றதுக்கு எனக்கு தொந்தரவா தான் இருக்கு அப்படின்றாரு. அப்ப என்ன விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சொல்றாரு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு அந்த தண்ணீர் கரையை பெண் சொல்றான். அப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த கையில இந்த கத்தி எடுத்துக்கும், இந்த கத்தி எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணு, உன் கணவரை கொண்டுட்டு தலை இங்க கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. சரின்னு என்ன பண்றான், அந்த முனிவர் கிட்ட இருந்து கத்தியை வாங்கிட்டு வரா. கத்தியை வாங்கிட்டு தன்னோட கணவர் உறங்கிட்டு இருக்காரு, தன்னோட கணவரை போய் பார்க்கறா. தன்னோட கணவரை கழுத்தறுத்து அந்த தலையை என்ன பண்ற, மறுபடியும் காட்டுக்கு கொண்டு வந்து அந்த முனிவர் கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறார். அந்த முனிவர் அதை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சிடறாரு. என்னது இது, நீ எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சது தெரியுமா, இந்த பாவம் உன்னை 7 ஜென்மத்துக்கு தொடரும், நீ என்ன திருமணம் பண்ணா இந்த பாவம் எனக்கும் சேர்ந்து தொடர்ந்துரும், அதனால நீ வந்து இங்க இருக்கவே கூடாது, ஒழுங்கா நீ உன் கணவர்கிட்டயே போயிடு, இல்லதான் நானே உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் அந்த தண்ணீர் கேரியர் பெண் என்ன பண்றா, தன்னோட கணவர் அறுத்து போட்டாலே அந்த வீட்டுக்கே வர அந்த தலையை ஒன்னா வச்சுட்டு என்ன பண்றா, காலை வாங்குற வரைக்கும் அமைதியாவே இருக்கா. காலை வந்த உடனே ஒரே கத்தி
கத்தி கத்தி அழறா. என் கணவர் யாரோ கழுத்தறுத்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழறா. இது வந்து இளவரசர் இதை கவனிச்சுட்டு தான் இருக்காரு. இளவரசர் வந்து மாறு இடத்துல இருக்கிறதுனால இது கவனிச்சுட்டே இருக்காரு. அப்ப என்ன பண்றாங்க, கொஞ்ச நேரத்துல ஊர் மக்கள் எல்லாம் வராங்க. ஊர் மக்கள் எல்லாம் வந்துட்டு என்ன பண்றாங்க, அந்த தண்ணீர்காரோட கணவரை கொண்டு போறாங்க. கொண்டு போய் ஈமச்சடங்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இறுதி சடங்கெல்லாம் செய்யறாங்க. இளவரசர் என்ன பண்றாரு, என்ன நடக்குது என்னன்னு பார்த்துட்டே இருக்காரு. அவ்வளவு தேம்பி தேம்பி அழறா, யாரும் எங்க வீட்டுக்கார கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கா. அப்ப ஊர் மக்கள் எல்லாம் கூட்டி இருக்கிற அந்த இடத்துல என்ன பண்றாரு, ராஜாவா மாறி வந்துடுறாரு இளவரசர். அந்த இடத்துக்கு வந்தோடனே என்ன பண்றாரு, நான் சதி, நான் என் வீட்டுக்கார இருந்ததுக்கு அப்புறம் நான் ஏன் வாழ போறேன், நான் சதி, நான் அவருக்குடைய உயிரை விட்டுற போறேன் அப்படின்னு சொல்றா. ராஜா கிட்ட போய் அந்த பெண், தண்ணீர் கேரியர் பெண் வந்து கேட்கறா, திரியா சரித்திரம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சி ஆகிறா. அப்ப அப்படியே அதிர்ச்சியா அமைதியா நிக்கிறா. சரி நீ சதி வேலையை நீ மேற்கொள்ளலாம், நீ உன் கணவருடைய உடன்படிக்கை ஏறு அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜா. அப்ப அது போறதுக்கு முன்னாடி அந்த தண்ணீர் கேரியர் பெண் வந்து சொல்றா, பாயில படுக்க நேரிடும், ஆனா பாயில படுக்காம என்ன பண்ணுங்க, பாய உதறிட்டு அப்புறம் உட்காருங்க அப்படின்னு சொல்றா. நான் ராஜா, நான் ஏன் பாயில படுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அங்க இறுதி சடங்குல முடிஞ்சு வெளில வராரு. மறுபடியும் 2வது நாள் என்ன பண்றாரு, இந்த காட்டை திருப்பியும் அடையிறாரு. அந்த கருவியை தன் காதுல பொருத்திக்கிறாரு. பொருத்திட்டு பாத்தீங்கன்னா ராஜாவோட 7 மனைவிகள் அந்த காட்டுக்கு வராங்க அந்த முனிவரை பார்க்க. ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுட்டோமா, இல்ல நம்ம மனைவிகளுக்கு நம்ம ஏதாவது குறை வச்சுட்டோமா, இந்த முனிவரை தேடி வராங்களே, என்ன விஷயம் தெரியலையே, நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரிய போறது இல்ல, நம்ம சாதாரணமா நின்று பார்க்கலாம், இங்க என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அமைதியாவே இருக்காரு. அப்ப ராஜா என்ன பண்றாரு, ஒரு சாதாரண இளைஞன் போல இருக்கும் போது என்ன பண்றாரு, அந்த 7 ராணில ஒரு ராணி கூப்பிட்டு, தம்பி இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னங்க அப்படின்னு சொல்றாங்க, எனக்கு இந்த பொருள் எல்லாம் எடுக்க கொஞ்சம் ஆள் வேணும், வந்து எடுத்துட்டு போ அப்படின்றாங்க. ஒரு ராணி கையிலயும் ஒரு தட்டு இருக்கு. அதுல ஒரு ராணி வந்து தன் தட்டை கொடுத்து, வா இந்த பொருளை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரி இவரும் என்ன பண்றாரு, என்னதான் நடக்குது நம்ம பார்க்கலாம், இவங்களோடவே சேர்ந்து போலாம் அந்த முனிவர் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த முனிவர் வீட்டுக்கு அந்த 7 ராணிகளோட போறாரு. ராஜா எல்லாருமே போறாங்க. ஆனா ராஜா வந்து ராஜா மாதிரி இல்லாம உருவம் மாறி இருக்காரு. அப்ப எல்லா தின்பண்டங்களும் வச்சுட்டாரு. வச்சதுக்கு அப்புறம் யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் கேட்கிறாரு. இல்ல நான் நடு வழியில பார்த்தேன், உதவி பண்றதுக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்றாரு. அந்த முனிவர் என்ன பண்றாரு, இந்த பையன் இந்த நம்ம கிட்டே தங்கிட்டோம், நாளைக்கு இந்த பையன் போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த முனிவர் தன்னுடைய சீடர் அழைக்கிறாரு. சீடர் அழைச்சு என்ன பண்றாருன்னா, இந்த பையன் வந்து நம்ம அறைக்குள்ள தூங்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாரு, ஒரு அந்த சீடர் வந்து நல்ல ஒரு பாய் போட்டு விரிச்சிட்டு, நீங்க படுக்கிறதா இங்கே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப என்ன பண்றாரு, அவரு படுக்காம உட்கார்ந்துட்டு தான் இருக்காரு. உட்கார்ந்துட்டே இருக்கும்போது என்ன பண்றாரு, அந்த பெண் வந்து பாய் படுக்கும் உதறிட்டு தான் நீ படுக்கணும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்தது. என்ன பண்றாரு, அந்த பாயை திறந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கிணறு இருக்கு. அந்த கிணறுக்குள்ள ஒரு பாதாள கிணறு மாதிரி இருக்கு. அந்த கிணறுக்குள்ள நிறைய ஆட்கள் அடைச்சு வச்சிருக்காங்க. ஒரே அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு. ராஜா நீங்களா அங்க இருக்கீங்க, நிறைய பேர் வந்து ராஜாவை அடையாளம் காணிடுச்சு. ராஜா ராஜான்னு கத்துறாங்க. கத்தாதீங்க, நீங்க கத்துனீங்கன்னா நான் யாருன்னு தெரிஞ்சிடும், நான் யாருக்கும் தெரியல. ஏன்னா அவனோட சாதனம் வந்து அவன் பாயில உட்காரும் போது என்ன பண்றான், அவனோட அந்த கருவி வந்து என்ன பண்ணிருப்பான், காதுல இருந்து கட்டி இந்த பாயில வச்சிருப்பான். அப்ப இவ்வளவு பேரை பார்த்தோட என்ன நடக்குது, ராஜா இந்த இடத்துல இருக்காதீங்க, இது ரொம்ப ஆபத்தான இடம், நீங்க சீக்கிரமா போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ராஜா இது தெரிஞ்ச உடனே என்ன பண்றாரு, பதட்டத்துல என்ன பண்றாரு, அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாரு. அந்த கருவி சாதனம் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா, அவர் இளவரசர்னு தெரிஞ்சிருது. 7 மனைவிகளும் பாக்குறாங்க, அந்த முனிவரும் பாக்குறாங்க. இளவரசர் ஏன் இங்க சமயத்துக்கு வந்தாரு, ஏன் இப்படி போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே அதிர்ச்சியா பாத்துட்டே இருக்காங்க. 7 ராணிக்குமே பயம் வந்துருச்சு. 7 ராணியுமே இளவரசரை பின் தொடர்ந்து போறாங்க. ஆனா ராஜா வந்து அரண்மனைக்குள்ள போயிடுறாரு. மறுபடியும் என்ன பண்றாங்க, அந்த 7 ராணியுமே வந்து முனிவர்கிட்ட வராங்க. நாங்க அரண்மனைக்குள்ள போனா ராஜா எங்களை கொன்னுடுவாரு, எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த முனிவருக்கு நிறைய மந்திரங்கள்லாம் தெரியும். அப்ப அந்த முனிவர் என்ன பண்றாரு, ஒரு மந்திர ஆணியை ஒண்ணு தராரு. இந்த மந்திர ஆணியை அவன் நெத்தியில இது பண்ணிட்டீங்கன்னா அவன் வந்து பைத்தியம் ஆடுவான், உங்களுக்கு நீங்க எல்லாருமே சேர்ந்து அவனை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த 7 ராணியுமே என்ன பண்ணாங்க, அரண்மனைக்குள்ள போறாங்க. போன உடனே ராஜா ரொம்ப கோபமா இருக்காரு. எதுக்கு இங்க வந்தீங்க, எப்படி நீங்க அந்த முனிவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல முனிவர் நமக்கு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த மாதிரி ஆக்கிட்டான், நாங்க எப்படி அங்க போனது எங்களுக்கே தெரியலன்னு சொல்லிட்டு அந்த 7 ராணியுமே போய் சொல்றாங்க. ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சது இளையராணி தான். அதனால இளையராணி சொன்ன உடனே என்ன பண்றாரு, ராஜா வந்து அதை நம்பிடுறாரு. 7 ராணியுமே சேர்ந்து என்ன பண்றாங்க, இளையராணி கிட்ட அந்த மந்திர ஆணியை கொடுத்துட்றாங்க. ராஜாவுக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும், அதனால நீ அவர் நெத்தியில சொருகிடு இந்த மந்திர ஆணியை அப்படின்னு. அதனால ராஜாவுக்கு அந்த இளையராணி என்ன பண்றாங்க, உணவு பரிமாறாங்க. உணவு பரிமாறி தூங்க வைக்கிறாங்க. தூங்க வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அந்த இளையராணி வந்து அந்த ராஜாவோட நெற்றியில அந்த மந்திர ஆணியை சொருகி வச்சிடுறாங்க. மந்திர ஆணியை சொருகி வச்சுட்டு ஒரு குபீரா இருக்கிற மாதிரி ராஜா கொண்டு வருது. அவர் என்ன பண்றாரு, எல்லாரும் கொல்றதுக்கு நமக்கு வராங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாரு, ராஜா என்ன பண்றாரு, ஜன்னல் வழியா குதிச்சு தப்பிச்சுட்டாரு. தப்பிச்சுட்டு என்ன பண்றாரு, தன்னோட ஆசான கிட்ட போறாரு. குருவே குருவே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி நான் திரியாசரத்தை படிச்சது ரொம்ப தப்பா போயிடுச்சு, எனக்கு வந்து இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல, இந்த மாதிரி மந்திராணி என் நெத்தியில போட்டு குத்திட்டாங்க, இந்த மந்திராணியை எடுக்கணும், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்கிட்ட செய்யறதுக்கு எந்த வழியும் கிடையாதுன்னு சொல்றாரு குரு. அப்ப ராஜா கேக்குறாரு, இல்ல நீங்க நான் உங்களோட ஸ்டூடெண்ட், நீங்க காப்பாத்து உங்களுக்கு கடமை, தயவு செய்து ஏதாவது செஞ்சு என்னை காப்பாத்துங்க, என்னால இந்த மந்திராணியோட இருந்தா எனக்கு ஒரு குவியலா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றாரு. சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்றாரு. நான் உங்களுக்கு கிளியா
மாத்துறேன். நான் உங்களை கிளியா மாத்தினேன். நீங்க சுக்லாவதின்ற ஒரு இடத்துல போய் வாழ்வீங்க. உங்களை உண்மையா நேசிக்கிற பெண் உங்களை தொடும்போது நீங்க இளவரசரா மாறுவீங்க. இது உங்களுக்கு சம்மதமான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு குரு. அப்ப ராஜா என்ன சொல்றாரு, சம்மதம் அப்படின்னு சொல்றாரு. ராஜா என்ன பண்றாரு, கிளியா போய் காட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு. காட்டுல எல்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் மற்ற கிளிகளுக்கு சொல்லி தராரு. எல்லா கிளிகளும் இவரை பார்த்து ஒரே ஆச்சரியமா பாக்குது. ஏன்னா எப்படி வாழணும், எப்படி செய்யணும், ஒரு விஷயத்த அறிவுபூர்வமா சொல்லி தரணும். எல்லா கிளிகளுக்கும் ரொம்ப பிடிச்சிருது. அப்ப கிளிகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றது, இந்த கிளி ரொம்ப ரொம்ப அறிவாளியாவும் புத்திசாலியாவும் இருக்கு, நம்ம இந்த கிளி நமக்கு ராஜாவா இருக்கட்டும், அந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிளியால என்ன பண்றாங்க, அந்த கிளிய ராஜாவா தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கிடையில இந்த 7 மணிகள் என்ன பண்றாங்க, மறுபடியும் அந்த முனிவரப்ப வராங்க. பார்க்க என் கணவர் எங்க இருக்கிறாருன்னு சொல்லுங்க அப்படின்னு முனிவர்கிட்ட கேட்கறாங்க. முனிவர் ஒரு மந்திர பைய எடுக்கிறாரு. பையை திறந்த உடனே என்ன சொல்றாங்க, உன் கணவர் இப்ப கிளியா மாறி வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்றாங்க. இப்ப நாங்க என்ன செய்வது, எங்க கணவரை கொல்லணும்னா நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர்கிட்டயே 7 மனைவிகளுமே கேட்கறாங்க. அப்ப அந்த முனிவர் என்ன சொல்றாரு, ஒரு வேடனை வர சொல்லு, வேடனை வர சொல்லி காட்டுல உள்ள கிளி எல்லாத்தையும் பிடிச்சு தர சொல்லு. அப்படி பிடிச்சு கொடுத்தா 5 தங்க நாணயம் சொல்லு. எல்லாருமே அந்த கிளியை பிடிச்சு கொடுப்பாங்க. எல்லா கிளியுமே நீ என்ன பண்ணிட்டு கழுத்து அறுத்து கொன்னுடு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிடுறாங்க. 7 பேருமே என்ன பண்றாங்க, ஒரு அறிவிப்பு தராங்க. வேட்டைக்காரன் யாரா இருந்தாலும் யாரெல்லாம் காட்டுல உள்ள கிளியை பிடிச்சி எடுத்துட்டு தராங்கன்னா அவங்களுக்கு 5 தங்க நாணயம் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே என்ன பண்றாங்க, வேட்டைக்காரங்க காட்டுக்கு போறாங்க. காட்டுக்கு போய் கிளி நிறைய கிளியை வேட்டையாடி கொண்டு வந்து தராங்க. ஒரு கிளிக்கும் 5 தங்க நாணயம் பரிசா கொடுத்துட்டே இருக்காங்க. ஒவ்வொரு கிளியுமே இந்த 7 மனைவிகள் சேர்ந்துமே கொண்டுட்டே தான் இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாள் என்ன பாக்குது, ஒரு பெரிய வேட்டைக்காரன் ஒருத்தன் வரான். வருமா பாத்தீங்கன்னா இங்க நிறைய கிளிகள் இருக்கு. அப்ப அவன் நினைக்கிறான், என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இங்க நிறைய கிளிகள் இருக்கு, இங்க எல்லா கிளியும் நமக்கு பிடிச்சு கொடுத்தானா நமக்கு நிறைய தங்க நாணயம் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனா இந்த கிளி எல்லாம் எப்படி இது பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கான். கிளி எல்லாம் என்ன பண்றது, காலையில உணவு தேட எல்லா கிளியுமே போயிடுது. வேட்டைக்காரன் என்ன பண்றான், அந்த மரத்துல ஏறி எல்லா கிளிகளும் என்ன பண்றான், கொஞ்சம் கொஞ்சமா வெட்டுறான். அப்படி வெட்டும் போது என்னது, ஒரு பால் மாதிரி வருது. அந்த பால் பிசு பிசு பிசுன்னு இருக்கு. அவனுக்கு என்ன ஐடியானா, கிளியால பறக்க முடியாது, ஏன்னா இந்த பிசு பிசு பண்ணால கால் அப்படியே ஒட்டிக்கும் அப்படின்றதால வேட்டைக்காரர் யோசனை பண்ணான். வேட்டைக்காரர் யோசனை பண்ணி இந்த மரம் முழுவதுமே என்ன பண்ணா, எல்லா கிளைகளுமே அந்த மாதிரி வெட்டி வெட்டி ஒரு பால் மாதிரி வருது. அந்த பால் பாத்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கு. கிளி உட்காந்துச்சுன்னா அதெல்லாம் எந்திரிக்க முடியாது, அந்த அளவுக்கு பிசு பிசுன்னு ஆயிடுச்சு. எல்லா கிளியுமே என்ன பண்ணுது, மாலை நேரத்துல வருது. மாலை நேரத்துல உட்காருது. உட்கார்ந்த உடனே என்ன பண்ணுது, எல்லா கிளிக்குமே ஒட்டிக்குது. எந்த கிளியுமே பறக்கவே முடியல. அந்த கிளி அப்படியே கிளையில ஒட்டியே இருக்கு. ராஜா கிளியும் வருது. ராஜா கிளியும் ஒட்டிதான் இருக்குங்க. ராஜா கிளி கிட்ட எல்லா கிளியும் சேர்ந்து கேக்குது, ராஜா எங்களை எப்படியாவது காப்பாத்து ராஜா, உனக்கு எல்லா கிளியோட நீ தான் அறிவாளியும் புத்திசாலியும் கூட, எங்களை எப்படியாவது காப்பாத்து ராஜா, எப்படியாவது காப்பாத்து ராஜான்னு சொல்லிட்டு எல்லா கிளிகளும் கெஞ்சி கேக்குது. அப்ப ராஜா ஒரு யோசனை சொல்றாரு. சரி, நான் ஒரு விஷயத்த சொல்றேன், எல்லா கிளிகளும் கேட்டுக்கோங்க அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, இறந்து போன மாதிரி நடிங்க. நீங்க நடிச்சீங்க அப்படின்னா அவன் எல்லா கிளிகளுமே என்ன பண்ணுவான், தூக்கி தூக்கி போடதான் கீழே தான் போடுவாரு. எல்லாம் ஒன்னா போட்டதுக்கு அப்புறம் நீங்க எல்லாமே பறந்து போடுங்க. ஆனா நீங்க கவனமா இருக்கணும். ஒருத்தர் உடனே பறந்துட்டாலும் அது பெரிய சிக்கலாடும். எல்லா கிளியும் ஒன்னா அவன் எடுத்து போட்டுருவான். ஐயோ நம்மளால கிளி செத்துருச்சேன்னு சொல்லிட்டு எல்லா கிளியும் எடுத்து தரையில போடுவான். தரையில போட்டோன்னே என்ன பண்ணுங்க, சமயம் பார்த்து நீங்க பறந்து போயிடுங்கன்னு சொல்றான். சரி, ராஜா சொன்னவன் நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாள் வேட்டைக்கார வரா, நம்ம நிறைய கிளியை கொண்டு போய் ராணிகிட்ட கொடுத்தா நம்ம எல்லா கிளிக்குமே நமக்கு 5 தங்க நாணயம் கிடைக்கும்னு ஒரே சந்தோஷத்துல வரா வேட்டைக்காரன். பார்த்தா எல்லா கிளியுமே இறந்த மாதிரியே நடிக்குது. அப்ப எல்லா கிளிகளையும் பார்த்துமே ஐயோ நம்மளால எவ்வளவு கிளி இறந்துருச்சுன்னு ஒரே வருத்தப்படுறான், வேதனைப்படுறான். தன்னோட கிளை மேல ஏறிய ஒவ்வொரு கிளியுமே எடுத்து கீழே போடுறான். இந்த மாதிரி அவன் எல்லா கிளியும் எடுத்து போடுறான். ராஜா கிளி மட்டும் அந்த கிளியிலே இருக்கு. எல்லா கிளியும் எடுத்து போட்டோன்னே என்ன ஆகுது, அந்த கிளி எல்லாமே பறந்து போயிடுது. ராஜா கிளியை மட்டும் பிடிச்சிடறான் வேட்டைக்காரன். ஒரு வலையில போட்டு எடுத்துட்டு போறான். இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரம் வந்த உடனே அந்த ராஜா கிளி கேக்குது, நீ என்ன எங்க கொண்டு போற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் ராணி கிட்ட கொண்டு போறேன், ராணி கிட்ட கொண்டு போனா எனக்கு 5 தங்க நாணயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. சரி, நீ ராணி கிட்ட கொண்டு போனா உனக்கு 5 தான் கிடைக்கும், 5 வேணுமா 500 வேணுமா அப்படின்றாங்க. என்ன சொல்றேன், ஆமா நான் ஒரு இடத்துக்கு சொல்றேன், அந்த இடத்துக்கு நீ கொண்டு போய் என்ன வித்துட்டனா 500 தங்க நாணயம் உனக்கு கிடைக்கும். அப்படி சுக்லாவதி சந்தை அந்த இடத்துக்கு கொண்டு போ என்ன அப்படின்றாங்க. ராஜா சாஹேப்னு ஒருத்தர் அந்த இடத்துல சந்தை நடத்திட்டு இருக்காரு. அந்த இடத்தோட விதிமுறை பாத்தீங்க அப்படின்னா, எந்த பொருளா விற்கலன்னா அந்த பொருளை கடைசியில ராஜாவே வாங்கிப்பாரு. அதனால என்ன பண்றாங்க, இந்த வேட்டைக்காரர் அந்த கிளியை கொண்டு போறான். அந்த கிளியை கொண்டு போய் நிறைய பேர் அந்த கிளியை வந்து விலைக்கு கேட்கறாங்க. ஆனா 500 தங்க நாணயம் சொன்னோடனே அந்த கிளி கேட்கறாங்க, எவ்வளவு இந்த கிளின்னு விலை சொன்ன. அந்த கிளியே சொல்லணும் 500 தங்க நாணயம் கொடுத்ததான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அப்ப இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கு. நிறைய பேர் கேட்கறாங்க, விலை அதிகமா இருக்கிறதால யாரும் வாங்க முன் வரல. அப்ப என்ன பண்றாங்க, ராஜா கேட்கிறாரு, சந்தை நல்லபடியா முடிஞ்சுதான்னு கேட்கறாங்க. இல்லங்க ஐயா, ஒரு கிளி மட்டும் விற்கல அப்படின்னா, எனது ஒரு கிளி நம்ம சந்தையில விற்கலையா, ஒரு கிளி நம்ம சந்தையில விற்கலன்னா இதுக்கு நமக்கு பெரிய அவமானமாச்சு, அந்த கிளியை வாங்கிட வேண்டியதானே அப்படின்றாங்க. அப்ப மறுபடியும் போய் இந்த கிளிக்கார்ட்ட போய் விலை கேட்கறாங்க, எவ்வளவு இந்த கிளி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கிளி 500 தங்க நாணயம் அப்படின்னு சொல்லுது. 500 தங்க நாணயம் கொடுத்தாதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லுது கிளி. மறுபடியும் ராஜா கிட்ட அந்த வேலையாட்கள் எல்லாருமே போறாங்க. ராஜா அந்த கிளி 500 நாணயங்களா, 500 தங்க நாணயங்களா, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்கிறா. ஆமாங்க ராஜா, அந்த கிளி பேசுது, அந்த கிளியை தானே தான்
விலை நிர்ணயிச்சு வச்சிருக்குன்னு சொல்லுது அப்படின்றாரு. சரி நானே வர சந்தைக்குன்னு சொல்லிட்டு அந்த ராஜா சாஹேப் வராரு. இங்க ராஜா சாஹேப் வந்த உடனே அந்த வேட்டைக்காரர்கிட்ட கேட்கிறாரு, எவ்வளவு இந்த கிளி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கிளி என்னோட விலை 500 நாணயங்கள், ராஜாவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி 500 தங்க நாணயம் கொடுத்தாவே நான் வருவேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப ராஜா சாஹேப் என்ன பண்றாரு, அந்த கிளி ரொம்ப பிடிச்சிருது ராஜா சாஹேப்க்கு. 500 தங்க நாணயம் கொடுத்து அந்த கிளியை அரண்மனை கூட்டிட்டு வராங்க. அந்த கிளி ராஜாவோட போது ராஜா நல்லா பாத்துக்கிறாரு. ராஜாவும் கிளியும் ரொம்ப ஒரு நல்ல நண்பர் போல இருக்காங்க. ராஜாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அந்த கிளியை முன்னாடியே ராஜா எச்சரிக்கும். இப்படி ரொம்ப பிரியமா இருக்காங்க. ராஜாவோட கிளி பிரியமா இருக்கிறதால கொஞ்சம் ஓரளவுக்கு ராணிகளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்ப ராணிகள் சொல்றாங்க, அந்த கிளியை எடுத்து வந்து எங்க கிட்ட கொடுங்க, நாங்களும் அந்த கிளியை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ராணிகள் எல்லாருமே அந்த கிளியை பாக்குறாங்க. அந்த கிளியை பார்த்து இவ்வளவு அறிவான ஒரு கிளியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆசையா அந்த கிளி மேல பாக்குறாங்க எல்லாருமே. அப்ப என்ன பண்றாங்க, ராஜாவுக்கு ஒரு மகள் இருக்காங்க. ராணி வந்து என்ன பண்றாங்க, தன்னுடைய மகளுக்கு அந்த கிளியை பரிசா கொடுத்துடுறாங்க. அந்த மகள் பேர் சுகாவதி. சுகாவதி ரொம்ப அன்பா பார்த்துப்பாங்க. சுகாவதி பார்க்க எளிமையாகவும் ரொம்ப அழகாவும் இருப்பாங்க. அவங்க ரொம்ப அன்பா அந்த கிளியை பாத்துக்கிறாங்க. கிளிக்கு சாப்பாடு கொடுக்கறது எல்லாம் பாத்துக்கிறாங்க. கிளியை மறுநாள் என்ன பண்றாங்க, குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டும் போது ஏதோ ஒரு நெத்தியில ஏதோ ஆணி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பிடிங்க எடுக்கிறாங்க. பார்த்தா ஒரு இளவரசர் வந்துடுறாரு. அதை பார்த்தோன்னே சுகாவதி பயந்துடுறாங்க. அப்ப சுகாவதி கிட்ட அந்த இளவரசர் நடந்த எல்லா கதையுமே சொல்றாரு. இந்த மாதிரி தனக்கு 7 மனைவி இருந்ததாகவும் அவங்க முனிவரை சந்திக்கிறாங்களும் அந்த கதை எல்லாத்தையுமே சுகாவதி கிட்ட சொல்றாங்க. அப்ப சுகாவதி என்ன பண்றாங்க, பகல் முழுதும் கிளியா வச்சுக்கிறாங்க, இரவு முழுதும் இளவரசரா வச்சுக்கிறாங்க. இப்படியே சுகாவதிக்கும் இளவரசருக்கும் ஒரு நடுவுல காதல் ஏற்படுது. 2 பேரும் பழகிட்டு இருக்காங்க. ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க இரவு போல. இப்படியே தினந்தோறும் நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் இந்த 7 மனைவிகள் என்ன பண்றாங்க, அந்த முனிவரை போய் சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி இன்னும் என் கணவர் கிடைக்கல, நான் எவ்வளவு நாள் வந்து கிளியை தேடு, எவ்வளவு கிளியை நான் கொல்லுவேன், அவர் இறந்தாரா இல்லைன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 7 மனைவிகளும் போய் அந்த முனிவரை பாக்குறாங்க. அந்த முனிவர் என்ன பண்றாரு, தன்னோட மந்திர பையை திறக்கிறாரு. திறந்துட்டு என்ன பண்றாரு, உள்ளே பாக்குறாரு. உள்ளே பார்த்தா இல்ல, அவர் வந்து சுகாவதி கிட்ட இருக்கிறாரு. சுகாவதி கிட்ட கிளியா தான் இருக்கிறாரு. உன் கணவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு அப்படின்றாங்க. அவரை கொல்லலாம் நம்ம என்ன செய்யறது அப்படின்றாங்க. ஒரு நல்ல யோசனை இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க 7 பேருமே நல்லா வந்து நடனம் ஆடணும். நம்ம வந்து ஒரு கலை நிகழ்ச்சி போல அந்த இடத்துல பண்ணணும். நான் வந்து மேல வாசிப்பேன், நீங்க எல்லாமே நல்லா ஆடணும். சுகாவதி என்ற ஊருக்கு போய் நம்ம ராஜா கிட்ட போய் நடன நிகழ்ச்சி பண்ணா நல்லா நடனம் ஆடினீங்க அப்படின்னா ராஜா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. அப்ப நீங்க வச்சிருக்க கிளி எனக்கு பரிசா கொடுங்க, நம்ம கேட்டு அதை வாங்கி நம்ம கொண்டுடலாம் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, 7 ராணியுமே இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. 7 ராணியுமே நல்லா பயிற்சி எடுக்கிறாங்க, நடன பயிற்சி எடுக்கிறாங்க. இந்த முனிவரும் நல்லா மேலம் அடைக்கிறாரு. அப்ப ஒரு நாள் ராஜாவை சந்திக்க முனிவர் வந்து மாறு வேடத்துல மேலம் அடைக்கிற போலவும் 7 மனைவிகளுமே நடனம் ஆடுவர் போல வேஷம் போட்டு வராங்க. இந்த முனிவரும் எல்லாம் சேர்ந்து வராங்க. சுகாவதி நாட்டுக்கு வராங்க. வரும்போது ராஜாவை பாக்குறாங்க. என்னன்னா, நாங்க அந்த மாதிரி கலை நிகழ்ச்சி பண்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட சொல்றாங்க. சரி சந்தோஷம், ராஜாவுக்கு கலை நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும். அதான் ராஜா என்ன பண்றாரு, சரி நீங்க மேலும் தட்டுங்க, நிகழ்ச்சி தொடங்கட்டும் அப்படின்னு சொன்னேன். இவங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. இந்த 7 பேருமே நல்லா பயிற்சி எடுத்து மிகவும் சூப்பரா டான்ஸ் ஆடிருப்பாங்க. இதை பார்த்த உடனே ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். இந்த மாதிரி பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கிளி வந்து சுகாவதிட்ட சொல்லுது, இந்த மாதிரி அந்த முனிவர் வந்திருக்காரு, அந்த 7 பேர் நடனம் ஆடுறவங்க 7 பேருமே என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு சுகாவதிட்ட எல்லா விஷயமும் சொல்றாரு. இவன் வந்து என்ன கொல்றதுக்கு தான் வந்திருக்கான், கிளியை கொடுன்னு கேட்பான், தயவு செய்து எனக்கு கொடுத்துறாத, அமைச்சரை விட்டு கேட்பாரு உங்க அப்பா, இல்ல உங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் நீ கிளியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அந்த இளவரசர் சுகாவதி கிட்ட சொல்றாங்க. சுகாவதி அதுக்கும் சம்மதம் தெரிவிக்கிறார். இந்த முனிவர் இந்த 7 மனைவிகளும் நல்லா கலை நிகழ்ச்சி நல்லா பண்றாங்க. நல்லா நடனம் ஆடி முடிச்சோன்னு ராஜா சாஹேப் சொல்றாரு, உங்க நடனம் ரொம்ப அருமையா இருந்தது, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ராஜா நீங்க ஒரு கிளி வச்சிருக்கீங்களா, அந்த கிளியை கொடுங்கன்னு சொல்லிட்டு மேலம் அடிக்கிற போல வேடம் போட்டுருக்க முனிவர் என்ன பண்றாரு, எனக்கு அந்த கிளியை கொடுங்க அப்படின்னு சொல்றது கேட்கிறாரு. அப்ப அமைச்சரை கூப்பிடுறாரு, இந்த மாதிரி கிளியை எடுத்துவாங்க அப்படின்னு சொல்றாரு. அமைச்சர் என்ன பண்றாரு, சுகாவதி கிட்ட போய் கேட்கிறாரு, அம்மா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இந்த கிளியை அப்பா கேட்கிறாரு, ராஜா கேட்கிறாருமா அப்படின்னா, கிளி வந்து என்னோடது, எனக்கு சொந்தமானது, நான் தரமாட்டேன் யாருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்பா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுகாவதி சொல்றா. இப்ப ராஜாவே சுகாவதியை பார்க்க நேர்ல போறாரு. அப்பா இந்த மாதிரி வந்து நான் கிளியை தரமாட்டேன், கிளி எனக்குன்னு தானே நீங்க கொடுத்தீங்க, நீ எப்படி மத்தவங்க கிட்ட தரணும், இல்ல நான் ஒரு வாக்கு சொன்னா அதை நிறைவேற்றணுமா, நான் கிளியை தரேன்னு சொல்லிட்டு நீ கிளியை கொடு அப்படின்னு சொல்றாரு. தர முடியாதுன்னு ராஜாவும் மகளும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அவ தூக்கி விசிறடிக்கிற அந்த கூண்டு திறந்து அந்த கிளி வந்து ஒரு அரிசி மணி போல ஆயிடுது. மேலம் தட்டு முனிவர் வந்து புறா மாதிரி வந்து அந்த அரிசி மணி சாப்பிடுறதுக்காக வராரு. அப்ப அந்த அரிசி மணி திடீர்னு என்ன ஆச்சுன்னா கருடன் போல் உருவெடுத்து புறாவே கொன்னுடுது. கொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, திருப்பி பழைய நிலைமைக்கு கிளியாவே மாறிடுச்சு. அப்ப சுகாவதி என்ன பண்றா, கிளி நெற்றியில இருக்க ஆணியை பிடுங்குறா. ஆணியை பிடுங்குறன்னு அவர் இளவரசா மாறுதா ராஜா பாக்குறாரு. என்னது பெரிய மாயை போல் நடக்குது அப்படின்றாரு. அப்ப இளவரசர் தன் வாழ்க்கையில் நடந்த எல்லா கதையும் ராஜா சாஹேப் கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி இவ்வளவு விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே ராஜா சாஹேப் புரிஞ்சுக்கிறாரு. அப்ப சுகாவதி சொல்றா, அப்பா நான் இவரை காதலிக்கிறேன், நான் இவரை தான் திருமணம் பண்ணிக்கணும் விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. ராஜா சாஹேப் எந்த மறுப்பும் தெரிவிக்காம இளவரசர் திருமணம் பண்ணி வைக்கிறாரு. இளவரசர் திருமணம் பண்ணி சுகாவதியோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு. தன்னோட 7 மனைவிகளும் என்ன பண்றாரு, கைது பண்ணி சிறையில அடைச்சிடுறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு
ஒரு பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நிலையில ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க. அதாவது தனக்கு தற்காத்து கொள்ள கத்தெடுக்கிறாங்க. சில புத்திசாலித்தனமா இருக்காங்க, சில முட்டாள்தனமா இருக்கிறாங்க. பெண்களை பத்தி முழு ஆய்வு பண்றதா திரியா சரித்திரம். இதை நான் தெரியாம படிச்சுட்டேன். இதை படிச்சதால என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய குழப்பம் நடந்தது. என் சுகாவதியோட நீ என்னோட வாழ்க்கை நான் சிறப்பா வாழணும். திரியா சரித்திரம் படித்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு பெண்கள் ஒரு மாதிரி இருக்காங்க. ஒரு பெண்களை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணா நம்ம தலையை ஒடிச்சுற மாதிரி இருக்கு. திரியா சரித்திரம் தெரியாம படிச்சுட்டேன். குரு சொன்ன மாதிரி நம்ம அதை படிக்காமலே இருந்திருக்கலாம். ஒரு பெண்ணும் ஒரு விதம். அந்த பெண்ணை பார்த்தா அந்த பெண்ணோட ஆழ்மையான குணத்தை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். திரியா சரித்திரம் படிச்சுட்டு நான் நிம்மதியை இழந்துட்டேன். இனி இந்த திரியா சரித்திரத்தை பத்தி நான் யோசனையே செய்யக்கூடாது. நான் சுகாவதியோட நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு சுகாவதியோட தன்னோட வாழ்க்கையை வாழறாரு. சுகாவதியை மிகவும் நல்ல மனைவி, அன்பான மனைவியா ராஜா பாத்துக்கிறாரு. சுகாவதியை மணந்த இளவரசர் தன்னுடைய ராஜ்யத்தை நல்லாவே பாத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ராஜ்யத்தோட மக்களும் நல்லா பாத்துக்கிறாரு. சுகாவதியோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாரு. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.